41வது ஸ்லோகம். தேபி கஷ்யபதாயாதா வயம் தத் சம்பவா கில குதோ விரோத சம்பூதேர் ஜாதா மாதஸ்தவாதுனா. கஷ்யபனோடு புத்திரர்களாக்கும் தேவர்கள் நாங்களும் கஷ்யபனோடு புத்திரர்களாக்கும். அதனால எப்படியாக்கும் இந்த உலகத்துக்கே அம்மாவான தேவிக்கு எங்க கிட்ட இப்ப விரோதம் உண்டாயி எங்களோட முன்னால வந்து கோபத்தோடு கூடி வந்து நிக்கிறேன். 42வது ஸ்லோகம். நத்ததா விஹிதம் மாதஸ்த்வயி சர்வ சமுத்பவே சாம்யத்தைவ त्वया ஸ்தாப்யா தேவேஷ்வஸ்மாசு ஜைவஹி. அப்படி விரோதம் காட்டுறது யுக்தம் கிடையாது. சர்வ ஜகத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக்கும் அம்மாவான தேவி தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் ஈக்குவலாயிட்டு பார்த்து சமத்துவ புத்தியோடு கூடிட்டாக்கும் ஒரு அம்மா இருக்கணும். 43வது ஸ்லோகம். குணவ்யதிகராத் சர்வே சமுத்பன்னா சுராசுரா குணான்விதா பவேயுஸ்தே கதம் தேஹபிருதோமரா. குணமிஸ்ருதத்திலேந்தாக்கும் தேவர்களோடும் அசுரர்களோடும் எல்லாம் ஜனனம் இந்த திரிகுணங்களிலேந்து. பின்ன எப்படி சரீரம் இருக்கிற தேவர்களுக்கு மட்டும் சத்குணம் மட்டும் இருக்கிறவாளாயிட்டு இருப்பா. அவளுக்கும் தேவைக்கு அப்பப்ப கோபம் எல்லாம் வரத்தான் சேருது. 44வது ஸ்லோகம். காமக்ரோதஸ்ச லோபஸ்ச சர்வதேஹேஷு சம்ஸ்திதா வர்த்ததே சர்வதா தஸ்மாத் கோ விரோதி பவேஜனா. காமக்ரோத லோபங்கள் சரீரம் எடுத்த அத்தனை பேருக்கும் இருக்கு. தேவர்களுக்கு அசுரர்களுக்கு மனுஷாளுக்கு எல்லாம் இருக்கு, எப்பவும் இருக்கு. அதனால வைரம் இல்லாதவாளாயிட்டு ஆருமே இந்த உலகத்துல கிடையாது. 45வது ஸ்லோகம். त्वयामिदो विरोधोऽयं कल्पित किल कौतुकात् मन्यामहे विभेदेन नूनं युद्धदिदृक्षया. தமிழ பரஸ்பர விரோதம் நீ உண்டாக்கினது ஒரு விளையாட்டாயிட்டாக்குமே. பேதபாவம் உண்டாக்கி தமிழ யுத்தம் செய்யறது பாக்கிறதுக்கான ஆசைக்காகிட்டாக்கும். நீ இதெல்லாம் பண்றாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 46வது ஸ்லோகம். அன்யதாகலு பிராத்ருணாம் விரோத கீதృశோ நகே த்வம் சேன்னேச்சசி சாமுண்டே வீட்சிதும் கலஹம் கில. ஹே சாமுண்டே, நீ எங்கள் தமிழ இருக்கிற சண்டைய பார்க்கறதுக்கு ஆசைப்படலை அப்படின்னா வேற ஏதாவது விதத்துல சகோதரங்களாயிருக்கிற நாங்கள் தமிழ விரோதம் உண்டாகிறது எப்படி? கஷ்யப புத்திரர்களாக்குமே தேவர்களும் அசுரர்களும். நீ ஆசைப்படுறதுனாலியாக்கும் எங்களுக்குள்ள இந்த விரோதம் உண்டாயிருக்கு. எங்களுக்குள்ள விரோதம் உண்டாகணும் அப்படின்னு நீ ஆசைப்படலை அப்படின்னா எங்களுக்குள்ள சண்டை உண்டாகாதே அப்படின்னு பிரகலாதன் இங்க அம்பாள் கிட்ட கேட்கிறார். 47வது ஸ்லோகம். ஜானாமி தர்மம் தர்மஜ்ஞே ந வேத்மி சாஹம் சதக்ரதும் ததாபி கலஹோஸ்மாகம் போகார்த்தம் தேவி சர்வதா. தர்மம் என்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தா கூட ஹே தேவி எப்பவும் இந்த சௌக்கியங்களுக்கு தேவையாயிட்டாக்கும், இந்த உலக சௌக்கியத்துக்கு வேண்டிட்டாக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த சண்டையெல்லாம். 48வது ஸ்லோகம். ஏக கோபின சாஸ்தாஸ்தி சம்சாரே த்வாம் வினாம்பிகே ஸ்பிருஹாவதஸ்து கர்த்தும் க்ஷமதே பஜனம் புதா. அம்பிகே, நீ எல்லாதைக்கு இந்த சம்சாரத்துல கண்ட்ரோல் பண்ற வேற ஆரும் இல்லை. உன்னோடு கண்ட்ரோல்லையாக்கும் இந்த பிரபஞ்சமே இருக்கு. உன்னோட ஒரு வாக்கு ஆராக்கும் கேட்காம இருப்பா? புத்தி இருக்கிறவா ஆராதும் நீ சொன்னதை கேட்காம இருப்பாளா? 49வது ஸ்லோகம். தேவாசுரைரயம் சிந்தோர் மதித சமயே க்வசித் விஷ்ணுனா விஹிதோ பேத சுதாரத்னச்சலேனவை. ஒருக்கா தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பால்கடல் கடைஞ்சாலே
அப்போ விஷ்ணு அந்த அமிர்து ரத்னங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாலாழியிலேந்து உயர்ந்து வந்தோன விசிஷ்டமான விஷயங்களை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்து தேவர்களும் அசுரர்களும் தம்மிலே இருக்கிற அந்த ஒரு பேதகதியை காட்டினார். 50வது ஸ்லோகம். त्वया सौ कल्पित शौरी पालकत्वे जगद्गुरु तेन लक्ष्मी स्वयं लोभाद गृहीदामर सुंदरी. ஜகத்குருவாயிருக்கிற இந்த விஷ்ணுவை அன்னைக்கு நீ பாலகனாயிட்டு தீர்மானம் பண்ணினாய், பிரபஞ்ச பரிபாலகனாயிட்டு தீர்மானம் பண்ணினாய். அன்னைக்கு இந்த விஷ்ணு லோபம் காரணமாயிட்டு தேவலோக சுந்தரியாயிருக்கிற லக்ஷ்மிய ஸ்வயம் ஸ்வீகரிச்சார். அந்த பாலாழியிலேருந்து உயர்ந்து வந்த லக்ஷ்மி தேவி அந்த லக்ஷ்மி தேவிய மனைவியாயிட்டு ஸ்வீகரிச்சார். 51வது ஸ்லோகம். ஐராவதஸ்ததேந்திரேண பாரிஜாதோத காமது சுரைருச்சை ஸ்ரவா சர்வம் கிரகீதம் வைஷ்ணவேச்சயா. அதே மாதிரி தேவேந்திரன் ஐராவதத்தையும் பாரிஜாதத்தையும் காமதேனுவையும் எடுத்துட்டார். அதே மாதிரி உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரையையும் விஷ்ணுவோடு ஆசைப்படி தேவர்கள் ஸ்வீகரிச்சா. 52வது ஸ்லோகம். அனயம் தாதிருஷம் கிருத்வா ஜாதா தேவாஸ்து சாதவ அந்யாயின சுரானூனம் பஷ்யத்வம் தர்மலட்சணம் சம்ஸ்தாபிதாசுரானூனம் விஷ்ணுனா பகுமானினா. தேவர்களும் அசுரர்களும் ஒரு சேர டீமாயிட்டு நின்னாக்குமே அந்த பாலாழி கடைஞ்சோம் இருந்தும் கூட அந்த டைம்ல சிரேஷ்டமானதெல்லாம் தேவலோகத்துக்காகவும் கொண்டு போகப்பட்டது. அப்படி அநியாயம் எல்லாம் காட்டிட்டோம். தேவர்கள் சஜ்ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தேவர்கள் எங்க கிட்ட காட்டினது நீதி கிடையாது, அநியாயம் செஞ்சவாளாக்கும். இந்த தேவர்கள் தர்மத்தோடு லட்சணம் உனக்கு தெரியவும் செய்யவுமே தேவி, உனக்கு தெரியாததாயிட்டு வேற என்ன இருக்கு? தர்ம லட்சணம் உனக்கு தெரியுமே. விஷ்ணு அவளை மானிச்சு சந்தேகம் இல்லாம அவள் அந்த தேவலோகத்துல வாழ வச்சுட்டும் இருக்கார். 53வது ஸ்லோகம். நூனம் தைத்யா பராபூவன் பஷ்யத்வம் தர்மலட்சணம் क्व धर्म कीदृशो धर्म क्व कार्यम क्व साधुदा. அப்படி அசுரர்கள் தோத்து தோத்து போயிட்டு இருக்கா எல்லா இடத்துலயும். தர்ம லட்சணம் என்னவாக்கும் அப்படின்னு நீயே பாரு அம்பாளே. இதுல தர்மம் எங்க இருக்கு, தர்மம் எப்படி இருக்கிறதாக்கும், சரி எங்க இருக்கு, தப்ப எங்க இருக்கு, எல்லாம் நீயே யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு அம்பாள் கிட்ட இங்க பிரகலாதன் சொல்றார். 54வது ஸ்லோகம். கதயாமி ஜகஸ்யாக்ரே சித்தம் மைமாம்சிகம் மதம் தார்க்கிகா யுக்திவாதஜ்ஞா விதிஜ்ஞா வேதவாதகா. சம்பவிச்சிருக்கிறது சரியில்லை, ஆரிட்ட சொல்றதுக்காக்கும் எல்லாரும் இந்த தேவர்களுக்காக்குமே சப்போர்ட் பண்றா. 55வது ஸ்லோகம். உக்தா சகர்த்ருகம் விஸ்வம் விவதந்தே ஜடாத்மிகா கர்த்தா பவதி சேதஸ்மின் சம்சாரே விததே கில. இந்த பிரபஞ்சம் சத்குணத்தால இருக்கிறதாக்கும் அப்படின்னு புத்தி இல்லாதவாதான் சொல்லுவா. இந்த பிரபஞ்சத்துல காரணகர்த்தாவாயிட்டு அம்பாள் மட்டும்தான் இருக்க. அம்பாள் சத்குண ரூபியாக்கும், அது சரிதான். ஆனா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சத்குணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறவா அராதொருத்தர் உண்டு அப்படின்னாக்கா. 56வது ஸ்லோகம். விரோத கீதிருஷஸ்தத்ர சைக கர்மணி வைமித வேதேனைகமதி கஸ்மாத் சாஸ்திரேஷ்வபி ததா புனா. ஒரே சிருஷ்டியிலேயே இப்படி பரஸ்பர பேதம் உண்டாகுமா?
வேதங்களிலேயும் அதே மாதிரி சாஸ்திரங்களிலேயும் விருத்த அபிப்பிராயங்கள் உண்டாகுமா? சத்குணத்தால மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா சத்குணமாகத்தானே இருக்கணும். எதனால இங்க ரஜோ குண தமோ குணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது? 57வது ஸ்லோகம். நைகவாக்கியம் வஜஸ்த்வேஷாம் அபிவேதவிதாம் புனா யத ஸ்வார்த்த பரம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம். வேதஜர்களோட வாக்கியங்களும் ஒரே மாதிரி இல்லை, அதுலயும் பேதம் இருக்கு. ஸ்தாவர ஜங்கம ஆத்மகமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாம் சுவார்த்ததையோடு கூடிட்டு ஆளுகள் இப்படி நடமாடின்னு இருக்கா. 58வது ஸ்லோகம். நிஸ்பிருஹ கோபி சம்சாரே ந பவேன் ந பவிஷ்யதி சசிநாத குரோர் பாரியா ஹிருதா ஞாத்வா பலாதபி. ஆசக்தி இல்லாத ஒருத்தன் கூட இதுவரைக்கும் உண்டானதில்லை. அது வேணும் இது வேணும்னு நினைக்காதவன் யாருமே இல்லை, இனி உண்டாகவும் மாட்டான். வித்வானான சந்திரன் கூடியும் குரு பத்னிய திருடிண்டு போனானே. 59வது ஸ்லோகம். கௌதமஸ்ய ததேந்திரேன ஜானதா தர்ம நிச்சயம் குருணானுஜ பாரியாஜ புக்தா கர்ப்பவதி பலாத். தர்மபோதம் இருக்கிற இந்திரன் கௌதம பத்னிய பிராபிச்சான். தேவகுரு தம்பியோடு மனைவி கர்ப்பவதியான அந்த மனைவிய பலால் அனுபவிச்சார். 60வது ஸ்லோகம். சப்தோ கர்ப்பகதோ பாலா கிருதச்சாந்தஸ்ததா புனா விஷ்ணுநாத சிரச்சின்னம் ராஹோ சக்ரேண வைபலாத். அந்த நிந்திய கர்மத்தை நிஷேதிச்ச கர்ப்பகதனாயிருக்கிற பாலனை தேவகுரு சபிச்சு குருடனாக்கிட்டார். விஷ்ணுவோடு கதையோ அவரு ராகுவோடு சிரச சக்கரத்தால பலால் கட் பண்ணி போட்டார். இப்படி சத்குணம் இருக்கிறவாள் எல்லாம் இப்படி பல பல விஷயங்களை செஞ்சுட்டானே இருக்கா. 61வது ஸ்லோகம். அபராதம் வினா காமம் ததா சத்வவதாம்பிகே பௌத்ரோ தர்மவதாம் சூரா சத்யவிரத பராயண. அம்பிகே, ராகு ஒரு அபராதமும் செஞ்சவன் கிடையாது. விஷ்ணு சத்குண பிராதானம் ஜாஸ்தியா இருக்கிறவருமாக்கும். என்னோட பௌத்ரன் மகாபலி சூரனும் சத்தியசந்தனும் ஆக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா ஜெகதம்பிகே? 62வது ஸ்லோகம். யஜ்வாதானவதி சாந்தா சர்வஜ்ஞ சர்வபூஜகா கிருத்வாதவாமனம் ரூபம் ஹரிணா சலவேதினா. யாகம் செஞ்சவனும் தானசீலனும் சாந்தனும் சர்வஜனும் சர்வ பூஜகனுமாக்கும் என்னோடு பௌத்திரனான மகாபலி. அந்த மகாபலிய வாமன ரூபம் ஸ்வீகரிச்சு விஷ்ணு ஏமாத்தினார். 63வது ஸ்லோகம். வஞ்சிதோசௌ பலி சர்வம் ஹிருதம் ராஜ்யம் புரா கில ததாபி தேவான் தர்மஸ்தான் பிரவதந்தி மனிஷினா. அந்த என்னோட பௌத்திரனான பலிய வஞ்சிச்சு ராஜ்யவும் சர்வஸ்வவும் இந்த விஷ்ணு ஸ்வீகரிச்சார் மகாபலி கிட்டேந்து. എന്നിട്ട് புத்திமான்மார்கள் எல்லாம் என்ன சொல்லறா? தேவர்கள் தர்மிஷ்டர்களாக்கும் அப்படின்னு அல்லவோ சொல்லறா. அப்படி நீங்க பிரகலாதன் கேள்வி கேட்டு இருக்கார் சண்டிகா தேவிட்ட. 64வது ஸ்லோகம். வதந்தி சாடுவாதாம்ச்ச தர்மவாதான் ஜயம் கதா ஏவம் ஞாத்வா ஜகன்மாதர் யதேச்சசி ததா குரு. ஜெயிச்சவா அப்படிங்கிற மாதிரி
பல பல வாதங்கள் அவ முழக்கிறா. ஹே ஜெகதம்பிகே, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் செஞ்சுக்கோ. உனக்கு தெரியாததாயிட்டு ஒண்ணுமில்லை. நான் அதெல்லாம் ஒன்று கோடு போட்டி சொன்னே நம்படுத்தேன். இனி நீ உன்னோட விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்லுறார் பிரகலாதன். 65வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரகலாதன் தேவிட்ட சொல்றா மாதிரியும், 2வது லைன் தேவி பதில் சொல்ற மாதிரியுமாக்கும். 65வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சரணம் தானவா சர்வே ஜஹிவா ரட்சவா புனா. அசுரர்கள் எல்லாம் ஒன்னதா சரணம் பிராபிச்சிருக்கோம். ரட்சிக்கிறதுக்கானாலும் சிக்ஷிக்கிறதுக்கானாலும் உனக்கு என்ன வேணுமானாலும் செய்யலாம் அப்படின்னு பிரகலாதன் சொல்றார். எங்களை கைவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை காப்பாத்தினாலும் பரவாயில்லை, உன் விருப்பப்படி செய் தேவி அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். அதுக்கு தேவி பதில் சொல்றா. ஸ்ரீ தேவி உவாச்சா சர்வே கச்சத பாதாளம் தத்ர வாசம் யதேப்சிதம். எல்லாரும் பாதாளத்துக்கு போய் அங்க யதேஷ்டம் வசிச்சுருங்கோம் அப்படின்னு தேவி பிரகலாதன் கிட்ட சொல்றா. தேவி சொல்றது கண்டினியூ ஆகிறது. 66வது ஸ்லோகம் குருத்வம் தானவா சர்வே நிர்பயாகதமன்யவா கால பிரதீட்சோ யுஷ்மாபி காரணம் ச சுபே 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 அசுபே. எல்லா அசுரர்களும் பயமும் கோபமும் எல்லாம் வெடிஞ்சு காலத்துக்கு ஆயிட்டு வெயிட் பண்ணுங்கோ. இப்போ உங்களுக்கு காலம் அனுகூலம் இல்லை. காலமாக்கும் சுபத்துக்கும் அசுபங்களுக்கும் காரணம். உங்களுக்கு சூட்டபிளான காலம் வர வரைக்கும் நீங்கள் பாதாள லோகத்துல போய் வசியுங்கோ. 67வது ஸ்லோகம் சுனிர்வேத பராணாம் ஹி சுகம் சர்வத்ர சர்வதா த்ரைலோக்யஸ்ய ஜராஜ்யேபி ந சுகம் லோபசேதசாம். நல்ல விரக்தி வந்தவாளுக்கு எங்கேயும் எப்பவும் சுகமாக்கும். அதனால பாதாள லோகம்னு ஒன்றும் நினைக்கண்டா. மனசுல ஆசைகளை அடக்கணும். എന്നിട്ട് இந்த பாதாளத்துல போய் நீங்கள் வாழுங்கோ. அங்க உங்களுக்கு சௌக்கியம் தான் உண்டாகும். 3 லோகங்களும் கிடைச்சானாலும் மனசுல ஆக்கிரகங்கள் அடங்கலை அப்படின்னா சுகம் உண்டாகாது. அதனால இந்த பூமிய வேண்டான்னு வச்சுட்டு பாதாளத்துல போயிட்டு அங்க விரக்தி பாவத்தோடு கூடிட்டு சுகமா வாழுங்கோம் அப்படின்னு தேவி சொல்றா அசுரர்கள்கிட்ட. முக்கியமா அசுர ராஜாவான பிரகலாத சக்கரவர்த்திட்ட சொல்றா. 68வது ஸ்லோகம் கிருதேவின சுகம் பூர்ணம் சஸ்பிருஹாணாம் ஃபலைரபி தஸ்மாத் த்யக்த்வா மஹீமேதாம் பிரயாந்த்வத்ய மஹீதலம். ஆசை கைவிடாதவாளுக்கு என்னதான் கிடைச்சானாலும் பூர்ண திருப்தி அப்படிங்கிறது வராது. அதனால இந்த பூமி வேண்டான்னு வச்சுட்டு உடனடியா பாதாளத்துக்கு போங்கோ. 69வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்ற மாதிரியும் 2வது லைன் வியாசர் கண்டினியூ பண்ற மாதிரியும் இருக்கு. 69வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மமாத்ஞாம் பூரத கிருத்வா சர்வேதிகத கல்மஷா. நான் சொன்னதுபடி எல்லாரும் ஒரு துஷ்ட சிந்தையும் இல்லாதக்கு ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு விரக்தி பாவத்தோடு கூடிட்டு பாதாளத்துக்கு போயிடுங்கோ. இப்போ வியாசரங்க என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். 69வது ஸ்லோகத்துல 2வது லைன் தத்ருத்வா வஜனம் தேவ்யஸ்ததேத்யுக்த்வாரசாதலம். தேவியோட அந்த வாக்க கேட்டுட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசாதலத்துக்கு அவ எல்லாரும் கிளம்பினா. 70வது ஸ்லோகம் பிரணம்யதானவா சர்வே கதாசக்தியாபிரட்சிதா அந்தர்ததே ததோ தேவி தேவா ஸ்வபுவனம் கதா. தேவிய நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா அசுரர்களும் தேவியோட சக்தியால காப்பாற்றப்பட்டு
அந்த பாதாள லோகத்துக்கு போகவும் செஞ்சா. தேவி உடனடியா அங்கேருந்து மறைஞ்சிட்டா. தேவர்கள் அவாவாளோடு இடங்களுக்கு திரும்ப போனா. 71வது ஸ்லோகம். त्यक्त्वा वैरं स्थिता सर्वे ते तदा देवदानवा एतदाख्यानमखिलं यशृणोति वदत्यदा सर्वदुःखविनिर्मुक्त பிரயாதி பதமுத்தமம். தேவர்களும் அசுரர்களும் பரஸ்பர வைரமில்லாதக்கு அப்படி வாழ்ந்தா. அசுரர்களும் தேவர்களும் எப்ப பாரு சண்டையே போட்டுட்டு இருக்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு சில டைம்ல ஒரு சில சிச்சுவேஷன்ல அவ சண்டை போடாம பரஸ்பர வைரம் இல்லாதக்கு வாழவும் செய்வா. அப்படி இப்போ இந்த காலகட்டத்துல தேவர்களும் அசுரர்களும் பரஸ்பர வைரம் இல்லாதக்கு அப்படி வாழ்ந்தா. ஆராக்குமோ இந்த கதைய கேட்கறா, ஆராக்குமோ இந்த கதைய சொல்லறா. அப்படி இருக்கிறவா சகல துக்கங்களிலேந்தும் விமுக்தமாயிட்டு உத்தம பதத்தை பிராபிப்பா அப்படின்னு வியாசர் சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம் முடிவடைகிறது.